கடலுக்கு அடியில் 4.5 கிலோமீட்டர் ரோடா? அதுவும் ஒரு நாளைக்கு 2 டைம் மட்டும்தான் வெளியில தெரியும்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்த உலகத்திலேயே இருக்கிற சின்ன மரம் 2 அங்குலம் தான் இருக்குமா? இந்த போட்டோவில் தெரியறது பொட்டேட்டோ சிப்ஸ்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. வெல்கம் ஃப்ரம் 7th வேர்ல்ட் சேனல். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கடைசி வரைக்கும் பாருங்க. மிஸ்டீரியஸ் ரோடு. பூமி நிலவோட சுழற்சியினால கடல் அலைகளில் சேஞ்சஸ் நடக்கும்னு நாம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நிகழ்வை நம்ம நாட்டிலேயே பல கடல்களில் கூட பார்த்துருப்போம். ஆனால் ஒரு ரோடே தண்ணிக்கு அடியில் காணாமல் போகுதுன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆமாங்க, பிரான்ஸில் அதிகமான அலை காரணமாக தண்ணிக்கடியில் காணாமல் போகும் ரோடு இருக்குது. இந்த ரோடு பிரான்ஸில் இருக்கிற காஸ்வேல இருந்து நோயர் மியூட்டியருங்கிற தீவோட இணைக்குது. இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா 4.5 கிலோமீட்டர் இருக்கிற இந்த ரோடு ஒரு நாளைக்கு 13 அடி தண்ணீரில் மூழ்கிடும். ஒரு நாளைக்கு 2 தடவை சில மணி நேரம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். இந்த ரோட்டை பேசேஜ் டு கோய்ஸ்ன்னு சொல்றாங்க. ரோட்டில் இருக்கிற தண்ணி குறைஞ்ச உடனே ரோட்டில் கடற்பாசி எல்லாம் படர்ந்து இருக்கிறதுனால வளவளப்பாகவும் ஆபத்தானதாகவும் இருக்குமா. பிரான்ஸ்ல இருக்கிற சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடமா இந்த ரோடு இருக்கு. நீங்க சுத்தி பார்க்க பிரான்ஸ் போனீங்கன்னா உங்க லிஸ்ட்ல இந்த ரோட்டையும் சேர்த்துக்கோங்க. பொட்டேட்டோ சிப்ஸ் ராக். பொட்டேட்டோ சிப்ஸ் ராக்குன்னு சொன்ன உடனே நமக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் ஞாபகம் வரும். இது பார்க்க சிப்ஸ் மாதிரி 14 அடி நீளத்துல இருக்கிறதுனால அதுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் ராக்குன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த பாறை கலிபோர்னியாவில் சுற்றுலா பயணிகளுக்கிடையே ரொம்ப பிரபலமா இருக்கு. ஏன்னா வீக்கெண்டில் 100க்கு அதிகமான போட்டோகிராஃபர்கள் போட்டோ எடுக்க வெயிட் பண்ணி போட்டோ ஷூட் பண்றாங்களாம். இங்க போக 3ல இருந்து 5 மணி நேரம் கூட ஆகுமா. இந்த பாறையில மக்கள் ஏறுறப்ப அதிருதுனும் சில பேர் காயம் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. இனிமே சிப்ஸ் சாப்பிட்றப்ப கண்டிப்பா அந்த ராக்கை நினைச்சிடாதீங்க. வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் ட்ரீ. இந்த உலகத்திலேயே ரொம்ப சின்ன மரத்தை பார்த்துருக்கீங்களா? அதோட அளவு சுமார் 2 அங்குலம் தான் இருக்குமா. ஆமாங்க, டுவார்ஃப் வில்லோங்கிற மரம் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சின்ன மரம். ஏன்னா 1 to 6 சென்டிமீட்டர் உயரம் மட்டும்தான் வளரும். இந்த மரத்தில் ஆண் மரம் பெண் மரம் கூட இருக்குன்னு சொன்னா நம்ப முடியலங்க. இந்த ரெண்டுக்குமே மொட்டு போல பூக்கள் கூட இருக்கு. அதுக்கு பேரு பூனைகள்னு சொல்றாங்க. ஆண் பூனைகள் மஞ்சள் நிறத்துல இருக்குமா, அதே மாதிரி பெண் பூனைகள் சிவப்பு நிறத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மரம் எங்க இருக்குன்னா கிரீன்லாந்து பகுதிகளிலும் ஆர்டிக் இல்லைன்னா சபார்டிக் பகுதிகளிலும் அதிகமாக இருக்குது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.